ஆதார் கார்டு எல்லாத்தையுமே நீ எடுத்து வச்சிரு இல்லைங்க. சரி நான் எல்லாமே எடுத்து வச்சுர்றேன். எங்கள் அப்பா கூட என்னை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நானும் சொல்லிடுறேன் அப்படிங்கிறாங்க. சரி இதுக்கெல்லாம் என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லி அரசி கேட்குறாங்க. சும்மா யார் போனாலும் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்களா அப்படின்ட்டு. அது எப்படி பண்ணுவாங்க? அதெல்லாம் கிடையாது. ஆதார் கார்டு பார்ப்பாங்க. ஆதார் கார்டில் வயசு கரெக்டாக இருக்கா? வயசு வந்து அவங்களுக்கு 18 வயசுக்கு மேலே இருக்கா? இதெல்லாம் பார்த்துட்டு தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அப்படின்ட்டு அரசிட்ட சொல்கிறாங்க. கோமதி வந்துட்டு, "ஏய் அரசி இதெல்லாம் இப்போ உனக்கு எதுக்கு தேவையில்லாததெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க?" அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா தெரிஞ்சுக்கலாமே அப்படின்ட்டு. மயிலுக்கு வந்து ஐயோ! அப்போ வயசை வந்து செக் பண்ணுவாங்களா? அப்போ நான் ஒரு வயசு அவரை விட மூத்தவ அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிருமே! இப்போ என்ன செய்யறது? ஏது செய்யறதுன்னு பயங்கரமாக புலம்பிட்டே இருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. என்னடா இன்னும் ஃபோன் வரலையேன்னு நினச்சேன் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி, என்ன சொல்லு அப்படிங்க இந்த மாதிரி விவரத்தெல்லாம் சொல்கிறாங்க. ஆதார் கார்டு கேட்குறாங்க. நல்ல விஷயம் தானே, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது ரொம்ப நல்லது தானே அப்படிங்கிறாங்க. அது இல்லைம்மா சர்டிஃபிகேட்டில் வந்து என்னோட பிறந்த தேதி, வருஷம் எல்லாமே தெரிஞ்சிரும்ல. சும்மா ஒவ்வொன்றுக்கா என்கிட்ட ஸ்கூல் பிள்ளை மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்காது. நீ ஏன் சமாளி அப்படின்ட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அடுத்த மறுநாள் காலையில் விடிஞ்சது எல்லாருமே இருக்காங்க. அப்போ வந்து என்னடா நீ இன்னும்